அருள்மிகு அச்சயலிங்க சுவாமி கேடிலியப்ப திருக்கோயில். அதாவது நம்ம அஞ்சுவடத்தம்மன் கோயில் தான் இது. அந்த கோயில் சுற்றுப்புறத்தில் உள்ள தெய்வங்களையும் காட்டியிருக்கேன். இது ஒரு அற்புதமான ஸ்தலம். இந்த கோயில் சிவனை போய் நம்ம தரிசிக்கிறக்கால் நம்மளோட கேடுகள்லாம் விலகி கேடிலியப்பர் அப்படின்னு சொல்கிறது. இது யானை புகாத கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா 18 படிகள். அந்த 18 படிகளும் பார்த்திங்கன்னா 18 புராணங்கள் அதில் நான் இணைச்சிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படியாப்பட்ட சக்தி வாய்ந்த சிவன் இவரோட அந்த கோயிலோட தலப்புராணம் பார்த்திங்கன்னா எத்தனை அற்புதமாக இருக்க. நான் பின்னாடி உங்களுக்கு இணைச்சிருக்கேன். அது ஒரு விஷயமும் அதில் இணைச்சிருக்காங்க. இங்கே சிவனுக்கு பக்கத்துலேயே அம்பாள் ஒரு சின்ன மண்டபத்தில் இருக்கிறாங்க. 18 படிகளுக்கு மேலே இந்த சிவலிங்க தரிசனம் அப்படி பிரளய காலத்தில் எங்கே போய் தவம் இருக்கிறது அப்படின்னு தெரியாத மார்க்கண்டேய முனிக்கு தன்னோட கோயிலில் இடம் கொடுத்து வச்சதாக ஒரு புராண கதையும் இங்கே இருக்குது. நந்திய பகவான் நல்ல பிரம்மாண்டமாக இருக்கார். சாமிங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கான தேர் அதுமாரி பார்த்திங்கன்னா வானுக்கும் பூமிக்கும் வளர்ந்து நிற்கிற மாதிரி அற்புதமான அந்த கொடிமரம். இது பாருங்கள், குட்டி தேர். இது அழகான தங்கத்தேர் வச்சுருக்குறாங்க. நல்ல பிரம்மாண்டமான கோயில் பிள்ளைங்களா. ரொம்ப ஒரு இடத்தையும் பார்க்க ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. நான் பக்கத்தில் தான் இருக்கேன், இருந்தாலும் எனக்கு பார்க்குற பாக்கியம் கிடச்சிருக்கு. இது அந்த காலத்து கோயிலில் பார்த்திங்கன்னா அதுமாரி படிகள்லாம் பாருங்களேன். இது தட்சிணாமூர்த்தி சன்னதி. அது மாதிரி உயரமாக தான் வைப்பாங்க. அது பாருங்கள், இயற்கை எழிலோட எத்தனை ஒரு அழகாக இருக்குது அப்படின்ட்டு. விநாயகர் சன்னதி, அவருக்கு பக்கத்தில் தல விருட்சம் வச்சுருக்காங்க. இது நாயன்மார்கள் எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக வச்சுட்டு 63 நாயன்மார்களையும் அதோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அப்படியே நவக்கிரகங்கள் வரிசையாக இருக்குது பாருங்களேன். நவக்கிரகங்கள்னா ஒன்று பார்த்துக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி பழமையான கோயில் சிவன் சக்தியாக உள்ள கோயிலில் பார்த்திங்கன்னா நவக்கிரகங்கள் இந்த மாதிரி ஒரே வரிசையில் நேர்கோட்டில் இருக்குது பாருங்கள். அந்த தெய்வம் ரொம்ப பலமாக இருக்குது, அவங்களே எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தலை விருட்சத்துக்கு கீழே நாகங்கள் பிரதிஷ்டை பண்ணி நாகங்களை வழிபடுறதுக்கு அற்புதமாக இங்கே வழிபாடு. அகதீஸ்வரர் இதுமாரி பஞ்சலிங்க மூர்த்தின்னு சொல்லுவோம்ல, பஞ்சலிங்கத்துக்கும் இங்கே தனித்தனி கோயில்கள் இருக்கிறது. இதுதான் பிள்ளைங்களா தலை விருட்சம். இலந்தை மரம் நல்ல பிரம்மாண்டமாக வளர்ந்து நல்ல பசுமையாக பார்க்கவே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு. அந்த இடத்த எவ்வளோ ஒரு மஞ்சள்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப நல்லா பராமரிக்கிறாங்க கோயிலை. பழமையான கோயில்னால் கூட ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த மரத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எத்தனை வருஷம் பழமையான மரமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ வருட பழமையான கோயில். அந்த மரமும் உங்களுக்கு நல்லா பசுமையாக தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. பழமெல்லாம் கூட பழுத்து விழுந்து கிடந்துச்சு பிள்ளைங்களா. ரொம்ப அற்புதமான இந்த கோயிலை எதுவும் சொல்லுவாங்கள்ல, தெய்வத்தோட அருள் இருந்தால்தான் நம்மளால் சில கோயிலுக்குள்ளே போக முடியும் அப்படிம்பாங்க. அது மாதிரியான கோயிலில் இதுவும் ஒன்று தான். ஏன்னா ஒரு 10-20 கிலோமீட்டரில் இருந்தும் கூட நம்மளால் இப்போ தான் பார்க்கவே முடியுது. அடுத்தது அம்பாள் சன்னதி பார்ப்போம். நம்ம நரசிம்மர் நல்ல சுதை வேலைப்பாடுகள்லாம் சிற்பங்கள் நல்ல கல் சிற்பம்லாம் அழகழகாக இந்த கோயிலில் வடிவமைச்சிருக்கிறாங்க. இது ஜம்புகேஸ்வரர் பஞ்சலிங்க ஸ்தலம்னு சொல்லுவோம்ல, திருவாரூர் கோயில் போல் பாருங்கள். இங்கே மகாலட்சுமி தாயார் ரொம்ப பழமையான சிலை, ரொம்ப தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. கருங்கல்லான சிலை இது குபேர லக்ஷ்மி தலம். இங்கே தான் ஆதி காலத்தில் குபேரனுக்கு அத்தனை நிதிகளையும் வணங்கி இந்த மகாலட்சுமி தாயாருக்கும் இந்த சிவன் அருள் புரிஞ்ச ஸ்தலம் அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. குட்டி குட்டியாக எல்லா சிவனுக்கும் தனித்தனி கோயில் அங்கே வச்சுருக்குறாங்க. கைலாசநாதர், அடுத்தது அண்ணாமலையார், நெருப்பு. இங்கே பாருங்கள் அம்பாள், துர்க்கை அம்பாளுக்கு தனி சன்னதி. துர்க்கை அம்மன் சின்னதாக தான் இருக்காங்க, ரொம்ப சக்தியோடு இருக்கிறாங்க. நிறைய பேர் அங்கே தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே இந்த அஞ்சுவடத்தம்மன் கோவில் நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, அது எங்கே இருக்குதுன்னு நிறையா பிள்ளைங்க கேட்டிருந்தீங்க, அதனால தான் போட்டிருக்கேன். அடுத்தது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர், அவருக்கும் தனி கோயில் இருக்குது. அம்பாள் வெளியிலேயே பீடம் அமைச்சு நிறுத்தியிருக்காங்க பாருங்க. இங்கே உள்ள சிவனும் கொஞ்சம் நல்ல பெரிய உள்ள சிவன்லேயே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறார். பிரகதீஸ்வரர் அப்படிங்கிறதுனால பெருசாக வடிவமைச்சிருக்காங்க. சண்டிகேஸ்வரருக்கு ஒரு குட்டி சன்னதி. அதுக்கு அடுத்தபடியாக பாருங்களேன், இந்த கொட்டகை தகர கொட்டை, அதுக்குள்ளார கிணறு இருந்துச்சு. சரி, கோவில் கிணறுல ஒரு பரிகாரம், குட்டி பரிகாரம் இருக்குது. நான் வேண்டிக்கிட்டு காயின் போடுவேன். சரி, அது போய் பார்க்கலாமே
அப்படின்ட்டு கிட்டக்க போய் பார்க்கக்குள்ள தான் தெரியுது அதுக்கு எதுக்க யார் இருக்கார் பாருங்கள். குபேரனுக்கு அருள் புரிஞ்ச ஸ்தலங்கிறதுனால அவருக்கு தனி கோயில் இருக்குது. இவர் வந்து அச்சய திருத அன்னைக்கு சிவனை வழிபட்டு அந்த சங்க நிதிகளையும் பெற்றதா அந்த கோயிலில் ஐதீகம் இருக்கிறதுனால அவருக்கு தனி கோயில். இந்த சிவன் வந்து வில்வ மரத்துக்கு கீழே அழகாக கோயில் கொண்டு இருக்கிறார் பிள்ளைங்க. தலைவிரிச்சமாக இங்கே வில்வ மரம் இருக்குது. அவருக்கு கீழே ஒரு விநாயகரும் ரொம்ப அழகாக இருந்தார். பிள்ளைகள்லாம் மஞ்சள் போட்டு ஏகாம்பரேஸ்வரர். அடுத்தது நம்ம அம்பாள் சன்னதி பக்கத்தில் இருக்குது. சுந்தர குஜாம்பாள் மிகவும் அழகானவங்க என்று பொருள்படும். நட சாத்திர நேரம் அவசரமாக தான் எடுக்கிறதா ஆயிடுச்சு. நீங்கள் இந்த கோயிலுக்கு போகணுன்னா காலை நேரத்திலே போகிறதா நல்லது. காலையிலே போயிட்டீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். காலை நேரத்தில் போயிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அந்த 10 to 12ங்கிற நேரத்தில் அந்த துர்க்கை பைரவரும் இங்கே சிறப்பாக இருக்கார் பிள்ளைங்களா. 5 வடத்தம்மனுக்கும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வணங்கிட்டு வரலாம். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி கோயில்களுக்கு போகிறது நம்ம வந்து காலை நேரத்தில், ஏன்னா இங்கெல்லாம் வந்து 12:30 மணிக்கெல்லாம் நட சாத்திடுவாங்க. இந்த கோயிலோட கோபுர வாசல் பக்கம்லாம் அந்த பாருங்களேன் அழகழகான சுதை சிற்பங்கள்லாம் ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. இதில் வாசலில் இருக்கிற அந்த கோபுரத்தை கூட நான் வியூ பண்ணி எடுத்திருக்கிறேன். இதோட தல புராணத்தை ஒரு சின்ன போர்டு வச்சுருக்குறாங்க அங்கே. நான் அடுத்தது வரிசையாக அந்த தளத்தில் உள்ள ஒவ்வொரு சன்னதி பற்றியும் அங்கே உள்ள அதோட அற்புதங்கள் பற்றியும் உள்ள தல வரலாறை வந்து நான் தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்து இது கூட நான் இணைச்சிருக்கிறேன். நீங்கள் அப்படி அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படித்து பார்த்துக்குங்க. கீழ்வேலூர் திருத்தலத்தோட சிறப்பு போர்டு இது. இங்கே வந்து மூர்த்தி சிறப்பு, தீர்த்தம் சிறப்பு, திருக்கோயிலோட அந்த அமைப்பு எல்லாமே மிக சிறப்பாக அமைஞ்ச புராண வரலாறு. முருகப்பெருமானுக்கு வீரகத்தி தோஷம் நீக்கப்பெற்ற தலம். இந்திரன் சாபம் நீக்கியது. ஸ்ரீ கிருஷ்ணர் வீரகத்தி தோஷம் நீக்கப்பெற்றது. பிரம்மதேவர் ஆற்றல் அடைந்தது. அக்னி பகவான் சாபம் நீர்த்தது. யமனுக்கு ஏற்றமளித்தது. சாபம் நீக்கப்பெற்ற சந்திர பகவான் தமிழ் முனிக்கு தரிசனம் தந்தது. மார்க்கண்டேய மகரிஷிக்கு மார்க்கம் அருளியது. வசிஷ்டர் வரம் பெற்றது. ஆதிசேஷன் ஆண்மை பெற்றது. துன்மதி பெற்ற முக்தி. விதுர்மனுக்கு விமோச்சனம் தந்தது. தர்மஞ்சயன் பெற்ற தவப்பயன். கழுதை கண்ட தரிசனம். உற்பலாங்கி பெற்ற உன்னத பேரு. மழுவெறிந்து கண்டித்து மறையோனுக்கு அருளியது. ஆடும் அற்புதம் பெற்ற அருள்தலம். ஆளுங்கொடேஸ்வரர் அமர்ந்து அருளியது. திருக்கதவம் திறந்திர முத்துசாமி தீட்சிதரின் முத்தான கீர்த்தனை பாடல்கள். முத்துசாமி தீட்சிதர் இந்த கோயிலை பற்றி அற்புதமாக பாடியிருக்கிறாரு. கல்வெட்டுகளும் வரலாறும் நமக்கு குறிப்பிடுது பிள்ளைங்களா. திருக்கோயில் திருவிழாக்களும் விசேஷ பூஜைகளும் இங்கே எல்லா விதமான முறைப்படி நடக்குது. 5-6 கால பூஜையும் முறைப்படி நடக்குது. இந்த கோயிலோட நம்பர் கூட நான் இணைச்சிருக்கேன் போர்டில். நீங்கள் அதை பார்த்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கூட நல்ல முக்கியமான நாட்களில் போகலாம். நாளைக்கு பிரதோஷ தினம் கூட போகிறது ரொம்ப அற்புதமான தரிசனமாக உங்களுக்கு இருக்கும். அதுமாரி அன்னதானம் நடத்துகிறாங்க. அன்னதானம் போடுறதுக்கு நீங்கள் பண உதவி கூட செய்யலாம். அதுக்கு வந்து சம்பந்தர் தேவாரம், அந்த கோயிலை பற்றி சம்பந்தர், அப்பர், சுந்தரர் 3 பேருமே தேவார பாடல்கள் ஏற்றிருக்காங்க. முத்துசாமி தீட்சிதரும் இந்த கோயிலை பற்றி பாடியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 வடத்தம்மன், அருள்மிகு 5 வடத்தம்மன் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோ. ரொம்ப அற்புதமாக இங்கே அருள் பாலிக்கிறாங்க. மிக ரொம்ப சொல்லணுன்னா ரொம்ப அற்புதமான ஸ்தலம். நீங்கள் நம்ம வந்து நம்மளோட கர்ம வினைகள் தீர்ந்து நமக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னு இருந்தால் மட்டுமே இந்த கோயிலுக்கு நம்மளால் போக முடியும் பிள்ளைங்களா. அது உண்மை தான். சில கோயில்களுக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தால் கூட நம்மளால் போக முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு கோயில் இது. உங்களுக்கு சந்தர்ப்பம் எப்போ கிடைக்கிதோ நீங்கள் போயிட்டு வாங்க. பிரதோஷ நாளில் போங்க. கார்த்திகை, அமாவாசை, பௌர்ணமி அந்த நாட்களில் போங்க. இப்போ அச்சய திருதை வருது இல்லையா, அன்றைக்கி ரொம்ப சிறப்பு வழிபாடு இந்த குபேரனுக்கு நடக்கும். அந்த நாளில் போயிட்டு நீங்களும் இந்த குபேரனோட அருளை பெறலாம். குபேரனுக்கே அருளிய சிவன் அப்படின்னா பார்த்துங்க, அச்சய லிங்க சுவாமி அப்படின்னு இந்த சிவனை குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் நம்மளுக்கும் எல்லா விதமான நற்பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலத்தை பற்றி உங்களுக்கு இன்றைக்கி சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. இந்த குபேரனை பற்றி நான் ஒரு தனியாக குட்டி வீடியோவும் தர்றேன். அடுத்ததாக ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.